உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தங்கள் சிந்தனையில் மேன்மையான எண்ணங்களை மாற்றம் செய்து கொண்டு உயர்ந்த வாழ்க்கையில் வாழ விரும்புவீர்களா? வாருங்கள், இந்த பதிவு அதற்கானது. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்மை எனும் பேரொளி. தொடக்க உரை. ஹுக். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம் வாழ்வில் எத்தனையோ சோதனைகள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகளை தாண்டி நம்மை பிறவா நிலைக்கும் இறைவனின் அருகாமைக்கும் அழைத்துச் செல்ல ஒரு தகுதியால் மட்டுமே முடியும். அதுதான் நம் ஆத்மாவின் அடையாளமான நேர்மை. 10 ஆண்டுகால தேடலில் இறைவன் எனக்கு உணர்த்திய இந்த 3வது விதியை பற்றி இன்று விரிவாக காண்போம். தலைப்பு 1. நேர்மையின் தன்மை. தி எசன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி. நண்பர்களே, நேர்மை என்பது வெறும் பொய் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, அது ஒரு தவம். அதன் தன்மைகளை நாம் 3 விதமாக பார்க்கலாம். 1. துன்புறுத்தாத மென்மை. உண்மையான நேர்மையாளன் ஒருபோதும் பிறர் மனம் நோகும்படி நடக்க மாட்டான். அவனது நேர்மையாளத்தின் அடிப்படையில் இருப்பதால் அது பிறருக்கு தீங்கு விளைவிக்காத மென்மையான இயல்பை கொண்டது. 2. மாறாத நடுநிலை. தனக்கு ஒரு லாபம் வரும்போது ஒரு பேச்சும், நஷ்டம் வரும்போது ஒரு பேச்சும் பேசுவது நேர்மை அல்ல. எத்தகைய சூழலிலும் விருப்பு வெறுப்பின்றி நீதியின் பக்கம் நிற்பதே நேர்மையின் அடையாளம். 3. மெய்மை தேடும் ஆர்வம். ஒரு செய்தியை அப்படியே நம்பாமல் அதன் ஆழத்தில் இருக்கும் உண்மையை அறிய துடிப்பதே ஒரு நேர்மையாளரின் அகத்தன்மை. தலைப்பு 2. இதனால் விளையும் பயன்கள். தி டிவைன் பெனிஃபிட்ஸ். இந்த நேர்மையை கடைபிடிப்பதால் நமக்கு கிடைக்கும் பரிசுகள் என்ன தெரியுமா? அசைக்க முடியாத அக அமைதி. நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது எதையும் மறைக்க வேண்டிய சுமை உங்களுக்கு இல்லை. இதனால் உங்கள் மனசாட்சி ஒரு பாதுகாப்பான கவசமாக மாறி உங்களுக்கு துன்பமற்ற வாழ்வை தருகிறது. இறைவனின் நேரடி வழி நடத்துதல். நேர்மையாக நடப்பவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று இறைவன் கூறுகிறான். நீங்கள் நேர்மையின் பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தால் உங்களை வழிநடத்த இறைவன் 10 அடி முன்னே வருவான். மறுமை வாழ்வின் மேன்மை. நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் நம்மை மீண்டும் இந்த நிலவுலகில் பிறக்க விடாமல் பிறவா நிலைக்கு, முக்திக்கு அழைத்துச் செல்லும் மாபெரும் சக்தியாக மாறும். முடிவுரை. க்ளோசிங். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நேர்மை என்பது பிறருக்கு காட்டும் முகமல்ல, அது நமக்குள் நாம் காணும் ஒளி. இந்த ஒளியை பற்றிக் கொள்வோம், இறைவனின் பேரருளை பெறுவோம். ஓம் நமோ நாராயணாய.